இந்தியாவின் ஜவஹர் சித்தாந்தங்கள் நமக்கு வழிகாட்டியாக அமையும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி புகழாஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களில் முக்கியமானவர் ஜவஹர்லால் நேரு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். 16 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமராக இருந்த நேரு கடந்த 1964 ஆண்டு மே 27 மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. நேருவின் நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அன்னை சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நேருவின் நினைவு நாளையொட்டி இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும், ஒருங்கிணைந்ததொரு வலுவான இந்தியா என்ற கனவுடன் சுதந்திர இந்தியாவுக்காக வலுவானதொரு அடித்தளத்தை தமது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பால் அமைத்து கொடுத்துவிட்டு சென்றவர் நேரு என பதிவிட்டுள்ளார். சமூக நீதி, நவீனத்துவம், கல்வி, அரசமைப்பு, ஜனநாயகம் ஆகியவற்றை அமைப்பதற்காக அன்னாரது பங்களிப்பு மதிப்பிற்குரியது. இந்தியாவின் ஜவஹர் சித்தாந்தங்கள் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தும் என பதிவிட்டுள்ளார்.